இந்த தப்பு பெருசா அந்த பேண்ட் பெருசாடா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. சப்பனாரே வேண்டாஜா, சப்பனாரே வேண்டா, சப்பனாரே வேண்டா. பேண்ட் தான பெருசு. ஓ சொல்றியா மாமா, சப்பனாரே டிசம்பர் 17, 2021 தான் அந்த முதல் சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னா புஷ்பா பார்ட் 1 ரிலீஸு. நான் உண்மையிலே இந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. ஏன்னா அளவைக்குந்தபுரம்னு சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுனும், ரங்கஸ்தலம்னு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறம் டேரக்டர் சுகுமாரும் இவங்க காம்போல ஒரு படம் வருது அப்படின்னோடனே கண்டிப்பாக இந்த படம் பயங்கரமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் படத்தை போய் பார்த்தா ஏதோ கேஜிஎஃப் படத்தையே அம்மிக்கல்ல வச்சு அரைச்ச மாதிரி. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? கேஜிஎஃப் மாதிரி ஹீரோக்கு பில்டப்பு, கேஜிஎஃப் மாதிரி எக்கச்சக்க வில்லன், கேஜிஎஃப்ல கோல்டு அப்படின்னா இங்கே செம்மரம் அப்படின்னு அதே பேட்டர்ன் தாங்க. ஆனால் ஹீரோக்கான பில்டப்லேருந்து மாஸ் சீனு, பிஜிஎம், ஆக்ஷனு, டைலாக்னு இது எல்லாமே கேஜிஎஃப்ல பக்காவாக இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்த ஒரு குப்பை படம் தான் இந்த புஷ்பா. ஆனால் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த புஷ்பா எப்படி ஹிட் ஆனிச்சுன்னு நம்ம போக போக பேசுவோம். இப்போது இந்த வீடியோவில் புஷ்பா 1 ஸ்டோரியை கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே புஷ்பா 2க்குள்ளே போவோம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மூஞ்ச சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு யாருக்கும் தெரியாது. முன்னாடியே சிரிச்சு வச்சிருவோமே, அவ்வளவுதான். வாங்க போவோம். இப்போது புஷ்பா பார்ட் 1 கதையை ஒரு சின்ன ரீவைண்டாக பார்ப்போம். புஷ்பராஜ் தினமும் 100-200 சம்பளத்துக்கு கூலி வேலைக்கு போயிட்டுருக்கான். ஆனால் புஷ்பா என்னதான் கூலி வேலை பார்த்தாலும் அங்கே இருக்க முதலாளி யாருக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டான். இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது, என் கால் மேலே நான் கால் போடுகிறேன், ஓனர் மேலேயா போடுகிறேன். இப்போது புஷ்பா அந்த வேலையை வேணான்ட்டு போயிடுவான். ஆனால் அதுக்கு அந்த கணக்கு போல ஒரு பில்டப் கொடுப்பான் பாருங்க. இவன் சாதாரண ஆள் இல்லை, எல்லா பயிலையும் இவன் சாப்பிட போகிறான். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் கிடையாது. இந்த ஆட்டிடியூடை பார்த்துட்டு கேசவன் ஒருத்தன் புஷ்பா கூடயே சேர்ந்துருவான். எப்பயுமே புஷ்பா கூடயே தான் இருப்பான். பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன், யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். இப்போது செம்மரம் வெட்டுறதுக்கு ஆளுங்க வேணும் அப்படிங்கிறப்ப இல்லீகலான வேலை அப்படின்னு தெரிஞ்சும் புஷ்பா அந்த வேலைக்கு போவான். அந்த சமயத்தில் தான் கோவிந்தப்பான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வருவார். அந்த கோவிந்தப்பாக்கு ஒரு பயங்கர பில்டப் கொடுத்துருப்பாங்க. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. ஆனால் புஷ்பா அந்த கோவிந்தப்பாவை முதல் சீனில் டம்மி ஆக்கிடுவான். என்னடி இது? அப்புறம் இந்த படத்தில் அம்மா சென்டிமெண்ட் ஒன்று வரும் பாருங்க. இந்த கேஜிஎஃப் படம் வந்தாலும் வந்துச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் அம்மா சென்டிமெண்ட் தான். ஏன் நம்ம தலையை கூட போய் விட்டு வைக்கல. அம்மா சாப்பிட்டா 6 நாள் ஆச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போது கேஜிஎஃப் படத்தில் அந்த அம்மாவோட ரோல் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப கம்மியான டியூரேஷன் வந்தால் கூட அவங்க பேசுகிற ஒரு டைலாக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த புஷ்பா படத்தில் படம் முழுக்க அவங்க அம்மா இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, காய்கறி வெட்டிக்கு இருந்தாண்டா, டாய்லெட்டுக்கு போயிருந்தாண்டா, தலை காய போட போயிருந்தாண்டா, ஐயோ சாமி சார்ஜ் போட மறந்துட்டா, ஹால்லே மறந்து வச்சுட்டா. இப்போ புஷ்பா ஒரு பாயிண்ட்ல போலீஸ் கிட்ட இருந்து செம்மரக்கட்டையை காப்பாத்தினதுனால கொண்டா ரெட்டி அப்படின்னு ஒருத்தனோட கேங்ல புஷ்பா சேர்ந்துருவான். இந்த கொண்டா ரெட்டிக்கு ஜாலி ரெட்டி, ஜக்கா ரெட்டி அப்படின்னு 2 தம்பிங்க இருக்கானுங்க. ஆமா, இவர் விருமாண்டி, இவர் நல்லம் நாயக்கரு, இவர் கொத்தால தேவரு, அவர் யார், அவரு கொண்டராசு. அதான் சொல்லி புரியும் பாத்துக்க. கொண்டாரெட்டி யாருன்னா அவன் தான் அந்த ஏரியாவில் எல்லா செம்மர்கட்டையும் வாங்கி மங்களசீனு அப்படின்னு ஒருத்தனுக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பான். இப்படி போயிட்டு இருக்க இந்த கதையில தான் புஷ்பா ஒரு நாள் ஸ்ரீவல்லியை பார்க்குறான். அந்த லவ் சீன்ஸை நான் என்னன்னு சொல்றது. இப்போது ஸ்ரீவல்லி புஷ்பாவை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு கேசவன் இருக்கான்ல புஷ்பாவோட அல்லக்கை, அவன் என்ன பண்ணுவான்னா ஸ்ரீவல்லியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஒரு 1000 ரூபா பணத்தை கொடுத்து நாளைக்கு உங்கள் ஸ்ரீவல்லி எங்கள் புஷ்பானோட பார்த்து சிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். அந்த 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டு அடுத்த நாள் அவளும் சிரிப்பா பாருங்க. புஷ்பாவும் ஸ்ரீவல்லி உண்மையிலே நம்மளை பார்த்து சிரிக்கிறா போல இருக்குன்னு சொல்லிட்டு புஷ்பா என்ன பண்ணுவானா ஸ்ரீவல்லி பின்னாடியே போயிடுவான். அப்போ ஸ்ரீவல்லி ஒரு டைலாக் சொல்லுவா பாருங்க. உன் ஃப்ரெண்டு கேசவன் துட்டு தந்தாலும் உன்னை பார்த்து சிரிச்சேன். இல்ல புரியல. இப்போ புஷ்பாக்கு கேசவன் தான் பணம் கொடுத்து ஸ்ரீவல்லியை சிரிக்க சொன்னா அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுல. இதை கேட்டு புஷ்பா கோவமாவும் நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. ஒரு 5000 கொடுங்க, முத்தா தைவாதான் கேளு. இந்த லவ் சீனை எழுதின டைரக்டரை மட்டும் நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற இதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் ஒன்று வரும், அதுதான் மங்களசீனு. இந்த மங்களசீனு யார் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த ஆந்திராலேயே இல்லீகலாக செம்மர மரம் கடத்துறாங்கல்ல, இந்த சிண்டிகேட்டுக்கான தலைவர் தான் இந்த மங்களசீனு. உண்மையை சொல்லணும்னா மங்களசீனோட ஒய்ஃப் கேரக்டர் ஒன்று வருவாங்க, தாக்ஷி அணின்ட்டு. அவங்க கேரக்டர் பயங்கரமா இருக்கும். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க, நான் கொஞ்சம் ரகடான ஆள்.
இப்போ இதுக்கப்புறம் புஷ்பாக்கும் மங்களசீனுக்கும் ஒரு சண்டை வர அப்பதான் அந்த டயலாக் வரும். புஷ்பானா ஃப்ளவர் நினைச்சிங்களா? ஃபயர் ஓடாம இரு. ஒரு பாயிண்ட்ல கொண்டாரெட்டியை மங்களசீனு கொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும். அப்பதான் அங்க இருக்க எம்எல்ஏ புஷ்பாவை அந்த செம்மர கடத்தலோட சிண்டிகேட்டுக்கு புது தலைவராக போடுவார். அதுக்கப்புறம் புஷ்பா ஒரே சாங்கில் பெரிய ஆள் ஆயிடுவான். எப்படின்னா நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய வீடு கட்டி எம்எல்ஏ இருந்தவரை மினிஸ்டர் ஆக்கி அப்படின்னு ஒரு பெரிய ஆளாயிடுவான். ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. இதுக்கப்புறம் தான் கதையில ஒருத்தர் வருவான். அது யாருன்னா பன்வர் சிங் ஷேகாவத். இவன்டா. ஆமாடா இவன்டா. உண்மையிலே ஃபகத் ஃபாசிலோட கேரக்டர் வந்தப்ப பவர்ஃபுல்லாக தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கேரக்டரும் கிளைமேக்ஸில் டம்மி ஆகிடும். இந்த புஷ்பா படத்தோட கிளைமேக்ஸ் வழக்கமான கிளைமேக்ஸ் மாதிரி கிடையாதுங்க. அதாவது 2 பேர் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க, 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. பாருங்க, புஷ்பா தண்ணி அடிச்சிட்டு தேவையில்லையாம என்னென்னவோ பேசுவேன். A few moments later. இது என்னன்னு தெரியுதாசா? A few minutes later. பேசுனதுக்கு இந்த புஷ்பா ஏன் கம்முன்னு இருந்தான்னு தெரியுமா உனக்கு? 2000 years later. இனி அடங்காதவன். இப்போ இந்த 2 கேரக்டரோட பேட்டில் தான் புஷ்பா 2. ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத. ஓகே. நான் உனும் ஆம்பளை மாற்றி இழுக்கிறாங்களே. இந்த புஷ்பா 2 படத்தை பற்றி பேசணும்னா இப்போ ரீசெண்டாக ட்வீட் ஒன்று பார்த்தாங்க அந்த ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. 6 நாளில் 1000 கோடி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் பார்த்தோம் அப்படின்னா 200 நிமிஷம்னு போட்டிருந்துச்சு. அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷமா. டேய் நான் செத்துறேன்டா. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஜப்பானை காமிக்கிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஒரு 20 நிமிஷத்துக்கு அந்த ஃபைட் போகுது. ஓகே, இந்த ஃபைட்டு எங்கேயோ பின்னாடி கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த 20 நிமிஷம் ஃபைட்டே தேவையில்லை அப்படின்ட்டு. ஏப்ரல் ஃபூல். இப்போ புஷ்பா இந்த படத்தில் எப்படின்னா போன படம் மாதிரி சின்ன பட்ஜெட்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே 1000 கோடி 2000 கோடி அப்படின்னு புஷ்பாவை வேற லெவல் கொண்டு போயிட்டாங்க. இதில் புஷ்பாக்கும் ஸ்ரீவல்லிக்கும் அங்கே ஒரு லவ் சீன்ஸ் பார்த்தோமா புஷ்பா பார்ட் 1ல், அதெல்லாம் எம்மாத்திரம். இந்த படத்தில் ரொமான்ஸ் சீன் வரும் பாருங்க. அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். புஷ்பா சிஎம் மீட்டிங் போறானா அதுக்கு முன்னாடி ரொமான்ஸு. புஷ்பா சிண்டிகேட்ல ஒரு பயங்கரமா டென்ஷன்ல இருக்கானா அப்பயும் ரொமான்ஸு. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர்றா. அந்த ரொமான்ஸை பத்தி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சீ. இதுக்கப்புறம் இந்த படத்துல காமெடி போர்ஷன் தனியாக எதுவும் கிடையாது. இந்த படத்தோட ரொமான்ஸ் போர்ஷன் தான் இந்த படத்தோட காமெடி போர்ஷனே. ஸ்ரீவல்லி புஷ்பாவை பார்க்கப்பெல்லாம் சாமி சாமி அப்படின்னு கூப்பிடுவாங்களா? இதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, இந்த புஷ்பா 2 படத்தோட கோர் ஸ்டோரியே ஒரு சிம்பிளான லைன் தாங்க. புஷ்பாவோட ஒய்ஃப் ஸ்ரீவல்லி சிஎமோட நீ ஒரு ஃபோட்டோ எடு புஷ்பா, நம்ம வீட்டில் பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக புஷ்பா என்ன பண்ணுறா, சிஎம் மீட்டிங் போகிறப்ப சிஎம்க்கு சால்வை போத்திட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கிட்ட போகிறப்ப சிச்சி தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சிஎம். கையை உடிச்சு விட்டுருவேன். என்னடா அவன் ஜெர்சி டிஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாரு? புஷ்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மினிஸ்டர் ஒருத்தர் இருப்பார் சின்னப்பா அப்படின்ட்டு. புஷ்பா என்ன சொல்லுவானா, நீ சிஎம் ஆயினா நான் வந்து உன் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிமா. இதுதான் படத்தோட ஒன்லைன். அதுக்கு உடனே அந்த சின்னப்பா சொல்கிறாரு, தம்பி அதுக்கெலாம் ஒரு 100 கோடிக்கு மேலே செலவாகும்பா அப்படின்னு சொல்கிறாரு. புஷ்பா அப்படியே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்போ சொல்கிறான் ஒரு வசனம், 1000 கோடி தரேன் நீ தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிறான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த படத்தோட முக்கியமான வில்லன் யார் அப்படின்னா ஃபகத் ஃபாசில் தான். உண்மையிலே சொல்கிறேங்க, ஃபகத்தோட நடிப்பு இந்த படத்தில் நல்லா தான் இருந்துச்சு, அதுவும் இன்ட்ரோல் வரைக்கும். செகண்ட் ஹாஃப்லலாம் ஃபகத் ஃபாசிலை வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க பாருங்கள். எனக்கு உண்மையிலே என்ன ஃபீல் ஆனிச்சுன்னா, டேய் அவர் யார் எப்பேற்பட்ட பெர்ஃபார்மர் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படம் எப்படின்னா ஒரு சீனுமே லென்த்தாக எடுத்து வச்சிருக்கிறதுனால அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேணா பண்ணுங்கடா, நான் ஜாலியாக இருக்கேன்டா. இப்போ அல்லு அர்ஜுன் டான்ஸை இது வரைக்கும் ரசித்து பார்த்துருக்கோம், மெய் மருந்து பார்த்துருக்கோம். ஆனால் சிரித்து பார்த்துருக்கீங்களா? லிட்ரலாக ஆடியன்ஸ் சிரிச்சாங்கங்க. காண்டாரா மாதிரி ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ண போய் அது கடைசியில் கண்ணாபுனன்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இருக்குல்லங்க, இந்தியன் சினிமாலேயே இப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதாவது புஷ்பாவோட அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்காக புஷ்பா என்னென்னமோ பண்ணுறாங்க. அதாவது கன்னோட வந்து டிவியில் லைவில் பேசுகிறான், ஹெலிகாப்டரில் சோஃபா கட்டி தூக்கிட்டு போகிறான், ஹோம் மினிஸ்டர் சிஎம் எல்லாம் ஃபோனில் மிரட்டுறான், ஒட்டுமொத்த ஆந்திரா சிட்டியும் கண்ட்ரோலில் எடுக்கிறான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஒரு வழியாக புஷ்பா எப்படியோ கிளைமேக்ஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்கே என்னன்னு பார்த்தா
புஷ்பாவை ஏதோ எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி அவன் கையை காலை கட்டி போட்டாங்க. இப்போ அந்த பொண்ணை ஹராஸ் பண்ணுற மாதிரி சீன்லாம் வச்சோன்னே புஷ்பா கடிக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. கடிக்கிறான் கடிக்கிறான் கடிக்கிறான், எவனை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கடிக்கிறாங்க. கடைசியா எ ஃபிலிம் பை சுகுமார்னு போட்டாங்க. ஒரு வழியா படத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் படம் 1/4 நேரம் போகுது பாருங்க. சரி, எதுக்கு இந்த கடைசியில் இந்த 1/4 நேரம் காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா புஷ்பா பார்ட் 3க்கான லீடு. வேணாம்டா